ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா செய்யலாம் வாங்க. நான் 2 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா தண்ணியை காய வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சதுக்கப்புறம் 2 கப் பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கணும், ஆனால் அடி பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெந்துட்டா இல்லையான்னு பார்க்கலாம். பாஸ்தா இப்போ வெந்துடுச்சு. இதை வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஆயில் 2 ஸ்பூன் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு சேர்த்தும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும், கலர் மாறாமல் இருக்கணும். இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேரட் இருந்துச்சுன்னா கேரட்டு கூட சேர்த்து செய்யலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி 2 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் குடமிளகாய் சேர்க்கணும். குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கினா போதும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ தக்காளி ஜாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 கப் பாஸ்தாவுக்கு நான் 4 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சில்லி சாஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, பாஸ்தாலே உப்பு போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போயிட்டுனா உப்பு கறிக்கும், கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆனால் வேண்டாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பச்சை தண்ணி சேர்த்து வடித்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா கலந்ததுக்கப்புறம் முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் முட்டை சேர்க்கலை, சும்மாவே தான் செஞ்சுருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.